நாங்கள் கட்டிய பள்ளிக்கூடம் எத்தனை லட்சம் எத்தனை லட்சம் ஒன்றிய அரசே மோடி அரசே எங்களுக்கு என்ன செய்தாய்? கட்டுமான தொழிலாளருக்கு என்ன செய்தாய்? என்ன செய்தாய்? அனைத்து சட்டத்தையும் தொழிலாளர்களையும் பதிவு கூட செய்யவில்லை. மகப்பேறு சட்டப்படி பலன்கள் எதுவும் கொடுக்கவில்லை. ஓய்வூதியத்தில் பாராபட்சம். கட்டுமான தொழிலாளரை சட்டப்படி தொழிலாளர் என்று ஏற்கவில்லை ஏற்கவில்லை. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம். மத்திய அரசே ஒன்றிய அரசே மத்திய அரசே ஒன்றிய அரசே கட்டுமான தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்று. கட்டுமான தொழிலாளர்களின் கோரிக்கைகளை நிறைவேற்று. ஆர்ப்பாட்டம் ஆர்ப்பாட்டம் வெல்லட்டும். கட்டட சங்கம் நடத்துகின்ற போராட்டம் வெல்லட்டும். ஏஐடியூசி கட்டட சங்கம் நடத்துகின்ற போராட்டம் வெல்லட்டும் வெல்லட்டும். துரோகம் செய்யும் ஒன்றிய அரசே, மோடி செய்யும் மோசடி அரசே, மோசடி செய்யும் மோடி அரசே. போராட்டம் போராட்டம் ஏமாற்றாதே ஏமாற்றாதே. கட்டுமான தொழிலாளர்களை ஏமாற்றாதே ஏமாற்றாதே. நாங்கள் கட்டிய கம்பெனிகள் எத்தனை கோடி எத்தனை கோடி. நாங்கள் இந்திய நாடு முழுவதிலும் கட்டுமான தொழிலாளர் நலன் காக்க வேண்டும் என்று வசூலித்த நலநிதி 1 லட்சம் கோடி கட்டுமான தொழிலாளருக்கு என்ன செய்தார் என்ன செய்தார்? என்ன செய்தாய் என்ன செய்தாய்? நாங்கள் கட்டிய கோவில்கள் நாட்டில் எத்தனை எத்தனையோ நாங்கள் கட்டிய கம்பெனிகள் தொழிலாளர்களை தொழிலாளர் என்று சொல்வதற்கு இன்று நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டம் என்பது மாநிலம் மட்டுமல்ல, அகில இந்திய அளவிலே நடக்கக்கூடிய போராட்டம். காரணம், ஒரு 300 ஆண்டு காலம் ஆண்ட வெள்ளையரிடம் நாம் போராடி, ஒரு 100 ஆண்டு காலம் போராடி விடுதலை பெற்றோம். விடுதலை பெற்றதற்கு பின்னால் நீங்கள் வெள்ளைக்காரன் ஆளுகின்ற பொழுதே 1920 தொடங்கப்பட்ட ஏஐடியூசி சங்கம் தொழிற்சங்கம் வைப்பதற்காக போராட்டத்தை நடத்தி 1926 தொழிற்சங்க பதிவு சட்டத்தை வாங்கினோம். தொடர்ந்து பல்வேறு இன்னல்களுக்கு ஆளாகி பல சிறைகளை சென்று நமது கோயில் தியாகம் செய்ததன் விளைவாக பல்வேறு சட்டங்கள் வந்தது. அந்த சட்டத்திலே காங்கிரஸ் அரசாங்கம் ஆண்டு கொண்டிருந்த பொழுது 1996 மன்மோகன் சிங் பிரதமராக இருக்கிற போது கட்டட தொழிலாளர்களுக்கு பாதுகாப்பு சட்டம், கட்டட தொழிலாளர்களுடைய சட்டத்தை கொண்டு வந்தார். ஒரு நாட்டிலே மத்திய அரசாங்கம், அதாவது ஒன்றிய அரசாங்கம் போடக்கூடிய சட்டங்கள் உண்டு.
அதை ஒட்டி தமிழ்நாடு அந்தந்த மாநிலங்கள் செய்யக்கூடிய சட்டங்கள் உண்டு. அதற்கு கன்கரர் லிஸ்ட் என்று பெயர். 56 சட்டங்கள் இருக்கிறது. அப்படி என்று சொன்னால் மத்தியிலே பாதிக்கப்பட்டிருப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். எனவே இந்த ஒன்றிய அரசை, இந்த மோடி அரசை மாற்ற வேண்டிய கட்டம் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். அதே போல தொடர்ந்து நாம் போராடியதன் விளைவாக, நாம் தொடர்ந்து போராடிய விளைவாகத்தான் வாரியம் வந்தது. அந்த வாரியம் தமிழ்நாடு அரசால் நடத்தப்படக்கூடியது. அந்த வாரியத்திற்கு கூட அவர்கள் செய்யக்கூடிய உதவிகளை செய்வதில்லை என்பதுதான் உண்மை. கிட்டத்தட்ட மத்திய அரசாங்கம் வசூல் செய்திருந்த பணம் 1 லட்சம் கோடி ரூபாய். அதாவது கட்டட முதலாளிகளும் கட்டடம் கட்டக்கூடிய கான்ட்ராக்ட் வசூல் பண்ண பணம் என்றே சொல்லவில்லை. அதை கலைத்துவிட்டு அந்த பணத்தை கூட மாநில அரசாங்கத்திற்கு, மாநில அரசாங்கத்திற்கு கொடுக்கவில்லை என்பதுதான் உண்மை. எனவே இந்த தொழிலாளர்களை, கட்டட தொழிலாளர்களை நாம் போராடி பெற்றெடுக்கக்கூடிய உரிமைகளை பறிவாமல் பார்க்க வேண்டும் என்றால் நாம் தொடர்ந்து போராட வேண்டும். அந்த மோடியினுடைய அரசாங்கத்தை வருகிற தேர்தலிலே, நாடாளுமன்ற தேர்தலிலே தோற்கடிக்கப்பட வேண்டும். தேசத்தின் மனித குலம் வாழ்வதற்காக, ஏன் ஒட்டுமொத்த உலகமும் வாழ்வதற்கான முறையிலே அவர்களுக்கான வாழ்விடங்களை உருவாக்குகிற மகத்தான பணியை மேற்கொண்டிருக்கிற கட்டுமான தொழிலாளர்களே, தோழர்களே, நண்பர்களே, தமிழ்நாடு ஏஐடிசி கட்டட தொழிலாளர் சங்கம் மட்டுமல்லாமல் அகில இந்திய அளவிலே ஏஐடிசி கட்டட தொழிலாளர் சம்மேளனம் பெங்களூரிலே கூடி எடுத்த முடிவு அடிப்படையிலே கட்டுமான தொழிலாளர்களின் உரிமைகளை பறித்துவிட்ட மோடி அரசாங்கத்தின் நடவடிக்கைகளுக்கு எதிராக தொழிலாளர்களுக்கான, கட்டுமான தொழிலாளர்களுக்கான சட்டத்திலே சொல்லப்பட்டிருக்கிற உரிமைகளை அமலாக்க தவறிய மோடி அரசின் தொழிலாளர் விரோத கொள்கைக்கு எதிராக இன்னைக்கு நாடு முழுவதும் ஆர்ப்பாட்டம். இமயம் முதல் குமரி வரை எல்லா இடங்களிலும், எல்லா மாவட்ட தலைநகரங்களிலும் இந்த ஆர்ப்பாட்டம். ஏன் இந்த ஆர்ப்பாட்டம் எடுத்தோம்? நம்ம புதுசா கோரிக்கை வைக்கல. இந்த தேசத்திலே நாடு விடுதலை பெறுவதற்கு முன்னாலேயே இன்றைய தினம் அப்படி கட்டப்பட்டு அரசியல் இருக்கிற தொகை 1 லட்சம் கோடியை தாண்டி இருக்குது. ஆனா மோடி இந்த 44 சட்டத்துல ஒரு சட்டமா இருக்கக்கூடிய இந்த அமைப்பு சாரா தொழிலாளர்களுடைய சட்டத்தை நிர்மூலமாக்கியதன் விளைவாக, நீக்கியதன் விளைவாக, பறித்ததன் விளைவாக இன்னைக்கு இந்த தொழிலாளருடைய வாழ்க்கை கேள்விக்குறியாகிவிட்டது. ஆட்சியை ஒருவரும் அனுமதிக்க கூடாது, இவர் ஆட்சிக்கு வந்து விடுவதை ஏற்றுக்கொள்ளக் கூடாது என்கிற முறையில் நாம் கவனித்து சிந்தித்து ஒரு மாற்று ஆட்சியை இந்த உருவாக்க. வாழ்க வாழ்கவே கட்டட தொழிலாளர் வாழ்கவே, கட்டட தொழிலாளர் வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எங்கள் சங்கம் வாழ்கவே, எங்கள் சங்கம் வாழ்கவே, ஏஐடிசி வாழ்கவே, ஏஐடிசி வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, எங்கள் சங்கம் வாழ்கவே, எங்கள் சங்கம் வாழ்கவே. ஒன்றிய அரசே, பிஜேபி அரசே. தோழர் என் செல்லம் அவர்கள் மத்தியிலே உரையாற்றுவார். அந்த மாநாட்டில் ஒரு தீர்மானமாக இந்திய முழுமைக்கும் அமைப்பு சாரா கட்டுமான தொழிலாளர்களை அமைப்பாக்குவது, அவர்களின் வாழும் உரிமையை நிலைநாட்டுவது என்ற தீர்மானத்தின் அடிப்படையில் தமிழகத்தில் 1991ஆம் ஆண்டு தமிழ்நாடு ஏஐடிசி கட்டட தொழிலாளர் சங்கம் என்று நம்ம சங்கத்தை உருவாக்கப்பட்டது. 98இல் உருவான நமது சங்கம் விடாமுயற்சியாக மத்திய சட்டம் வேண்டும், களமாரியம் வேண்டும் என்று போராடி 1996இல் மத்திய சட்டத்தையும் நலவாரியத்தையும் நாம் பெற்றோம். இன்று நலவாரியம் பெற்று 30 ஆண்டுகளுக்கு மேலாகியும் நாம் எந்த நோக்கத்திற்காக நலவாரியத்தை பெற்றோமோ அந்த நோக்கம் குறைந்தளவே உள்ளது. நன்றி ஆர்ப்பாட்டத்தை முடித்து வைப்பார். ஆர்ப்பாட்டத்தை நிறைவேற்றிய அத்தனை தோழர்களுக்கும் எங்களுடைய சங்கத்தின் சார்பாக மனமார்ந்த நன்றியை தெரிவித்து, சிறப்பு விருந்தினராக வந்த நம்ம ஏஐடிசி கவுன்சிலிங் தங்கவேலு அவர்களுக்கும் இந்த
இந்த கூட்டத்தின் தலைமை தாங்கிய ஆர் பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் மற்றும் நமது பொதுச் செயலாளர் எல் செல்வம் துவக்கி வைத்த இந்த மாநாடு மற்றும் துணை செயலாளர் மற்றும் ஏனைய நிர்வாகிகள் அனைவருக்கும் இந்த கூட்டத்தின் வாயிலாக நன்றியை சொல்லி கூட்டத்தை முடித்து வைக்கிறேன். நன்றி, வணக்கம். ஆர் பாலகிருஷ்ணன், தமிழ்நாடு ஏஐடியூசி மாநில துணை செயலாளர். அதாவது இன்றைக்கு நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம் என்பது அகில இந்திய அளவில் நடக்கக்கூடிய ஆர்ப்பாட்டம். ஏன்னா மத்திய அரசாங்கம் கட்டுமான தொழிலாளர்களுக்காக போடப்பட்டிருந்த சட்டத்தை ரத்து செய்திருக்கிறார். இந்த சட்டம் 1996 காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கிற போது, மன்மோகன் சிங் இருக்கிற போது கொண்டு வந்த அந்த பாதுகாப்பு சட்டத்தை, மத்திய சட்டத்தை ரத்து செய்திருக்கிறது. எனவே அதை எதிர்த்தும் இந்த தொழிலாளருக்கு, கட்டுமான அமைப்புசாரா தொழிலாளருக்கு இஎஸ்ஐ பிராவரன்மெண்ட் போன்ற மருத்துவ வசதி பாதுகாப்பு கொடுக்கப்பட வேண்டும் என்பதையும் வலியுறுத்தி, அதே நேரத்தில் ஜீவனாம்சம் என்கின்ற சொல்லக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய பென்ஷனை வெறும் குறைந்தபட்ச தொகையாக 1200 ரூபாய் மட்டும் வழங்குவதையும் கண்டித்து ஒரு வாழ்வாதாரமாக இருக்கக்கூடியதை தர வேண்டும் என்பதை வலியுறுத்துகிறவர்களும் இந்த தொழிலாளர்களை சமூக சேவகர்கள் என்று தமிழ்நாடு அரசு பிராணத்தில் ஒத்துக்கொண்டுதான் இந்த சட்டத்தை கொண்டு வந்தது. எனவே அந்த சமூக சேவகர்களுக்கு போதுமான பாதுகாப்பும் அதே போல அவருடைய குழந்தைகளுக்கான கல்வி வசதி, வேலை வாய்ப்பு அத்தனையும் உருவாக்கி தர வேண்டும் என்ற வலியுறுத்தி அகில இந்திய அளவிலே நடக்கக்கூடிய இந்த ஆர்ப்பாட்டத்தின் ஒரு பகுதியாக கோவையிலேயும் நடத்தியிருக்கிறோம்.